வணக்கம் மக்களே. மேங்கோ பட்டம் அப்படிங்கிறது இந்த டைமில் மாங்காய் லாஸ்ட் 2 to 3 இயராக வந்து ரொம்ப மோசமாக போனதுனால இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்ல விலை விற்கும் அப்படின்னு நினச்சி பராமரிக்கிற ஒரு குரூப்பு. மாங்காய் வந்து ஆஃப் சீசனில் நல்ல விலை விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பராமரிக்காமல் விட்டு ஆஃப் சீசனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப்பு. 2 பேருக்கு மத்தியில் தான் வந்து இந்த தடவை மேங்கோக்கான சீசன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்குது. நிறைய விவசாயிகள் இப்போயே வந்து ஃப்ளாரிங்கான உண்டான செக்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பர்டிகுலர்லி வந்து 2-3 மார்க்கெட் தமிழ்நாட்டில் வந்து மேங்கோக்கான வெரி பொட்டன்ஷியல் மார்க்கெட். ஒன்று பழைய சேலம் மாவட்டமான கிருஷ்ணகிரி ப்ளஸ் வந்து திருவிழாவில் பார்டர் ஒரு செட்டு, நம்ம இந்த பக்கத்தில் பொள்ளாச்சியிலேருந்து கேரளா பார்டர் இன்னொரு செட்டு, திண்டுக்கல்லில் ஒரு பர்டிகுலராக நத்த ட்ராக்கில் ஒரு செட்டு, டவுன் சவுத்தில் ஒரு செட்டு, மொத்தம் 4 தேனி பர்டிகுலரி பெரியகுளம் ட்ராக்கில் ஒரு செட்டு. இவங்க எல்லாருமே வந்து இந்த டைமில் வந்து ஃப்ளாரிங் டார்னிக் வச்சுட்டு இல்லை உரம் வச்சு அடியில் கழுத்தாறு ஊற்றி விட்டு ஃப்ளார் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கான செக்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இதில் பூக்கிறதுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் என்ன கொடுக்கலாம், பூக்கிறதுக்கு உண்டான டானிக் என்ன கொடுக்கலாம், பூக்க வைக்கிறதுக்கு மரத்தை என்னென்ன மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பர்டிகுலராக நம்ம கஸ்டமர் கேர் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ண நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க மாமரம் பூக்க வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் உரங்கள் கொடுக்கணும், வழக்கமாக ஹார்மோன்கள் மட்டுமே கொடுத்து தாவரத்தை தூண்டி விடாமல் உரங்கள் கொடுக்கறது மூலமாக தாவரத்தில் வளர்ச்சி மாற்றங்களில் நல்ல சிறப்பான மகசூல் நோக்கி பயிரை கொண்டு போகிறதுக்கும், டக்குனு கிளைமேட் மாறும் பொழுது கிளைமேட்டை விஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறதுக்கான செட்டப் கொடுக்கறதுக்கு நியூட்ரியன்ஸ் நம்ம சேர்த்துக்கிட்டு வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் மாமரத்தை பூக்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி மருந்துகள் இலைவெளி ஊட்டமாக கொடுக்கறத பற்றி பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இலைவெளி ஊட்டங்களை என்னென்ன மருந்துகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தோட வீடியோ போகிற மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈச் அண்ட் எவ்ரி திங் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு ஷோ, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார், யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம்லேருந்து பேசிட்டு இருக்கேன். பர்டிகுலராக மாங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து லிட்டர் கணக்கில் தான் தண்ணி இருப்பாங்க. ஒரு 10 லிட்டர் தண்ணி, 20 லிட்டர் தண்ணி அப்படிங்கிற மாதிரி. மரத்தோட வயதை பொறுத்து, மரத்தோட யூஸ் எஃபிஷியன்சி பொறுத்து, எந்த அளவுக்குங்கிறத பொறுத்து ஸ்ப்ரே அடிக்கிறது கெப்பாசிட்டிங்கிறது வேரி ஆகும், டோஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும். ஃப்ளாரிங் செக்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று நான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது வந்து எப்சோடாப்பு, மெக்னீசியம் ஹெப்டோஹைட்னு அழைக்கப்படக்கூடிய ஃபோலியா கிரேடில் இருக்கக்கூடிய இந்த மெக்னீசியம் சல்ஃபேட்டு லிட்டருக்கு 1 கிராமும், அது கூட வந்து நம்ம பயோகோல்டு சீவீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பயோகோல்டு அப்படிங்கிறது சீவீடு அமினோ ப்ளஸ் வந்து ஃபல்விக் ஹியூமிக் இதெல்லாம் கலந்த ஒரு காம்பினேஷன் இல்லையா. இது நல்ல ஃப்ளவரிங் ஸ்டிமுலேட்டண்டாக ஒர்க் பண்ணும். சேம் சைடில் தாவரங்களுக்கு தேவையான ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி அந்த டார்மல் பீரியட்லேருந்து பூக்கிற நோக்கி வந்து பயிரை கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால சீவீடு வந்து லிட்டருக்கு 2 மில்லி கொடுக்கலாம். மூணாவதாக பார்த்தோம்னா இதில் சேர்த்துக்க உடனே பார்த்தீங்கன்னா ஃபல்விக் ஆசிடு. நல்ல துளுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் தான் பூ வரும். அப்போ மரத்தை உடனே துளுக்க வைக்கிறதுக்கு நல்ல லீஃபை நியூ ஷூட்ஸ் அண்டு லீஃப் பட்ஸை உருவாக்குறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபல்விக் ஆசிட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருக்கணும். ஃபல்விக் 50% WP ஃபார்முலேஷனில் இருக்குது. லிட்டருக்கு 2 கிராம் வரைக்கும் அதிகபட்சம் 1 கிராமே போதுமானது. இது கூட நிறைய பேர் பார்த்தோம்னா சல்ஃபர் சேர்த்துக்கிறாங்க. சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் லிட்டருக்கு 1 கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்க ஹீட்டை கொடுத்தோம்னா ஈஸியாக வந்து ஃப்ளாரிங் வரும் அப்படிங்கிறதுக்காக சல்ஃபர் சேர்த்துக்கிறாங்க. சேம் சில பார்த்தோம் அப்படின்னா இல்லை தேன் பூச்சி அதிகமாக இருக்குல்ல, திப்ஸ்மைட்ஸ் இருக்குன்னா கூட இமிடாவும் சேர்த்துக்கிறாங்க. இல்லை இமிடா அசிபேட் சேர்ந்தது லிட்டருக்கு 1 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கிறாங்க. இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணுறது மூலமாகவே பார்த்தோம்னா மாமரத்தில் பர்டிகுலர் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்து பூத்தலை பர்டிகுலராக வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் ஆகும். ஸ்டேஜ் 1 இது மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் நிறையா இருக்குது. இப்போதைக்கு வந்து பூத்தலுக்கு உண்டான என்ன மருந்துகள் கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்த ஸ்டேஜில் பூச்சிக்கு, புழுவுக்கு, காய்க்கு, பெருவாட்டுக்கு, ஈல்டுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற என்னோட அனுபவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து மாமரம் வச்சுருக்கீங்க, பர்டிகுலராக மாமரத்தில் தொடர்ந்து வந்து இது மாதிரி டேட்டா தேவைப்படுது, இல்லை வந்து கன்சல்டிங் தேவைப்படுது, ஃபீல்ட் லெவலில் வந்து பார்த்து ப்ராப்பராக மெடிசன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே காம்பாஸை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதை உங்களுக்கு பார்த்து ரிப்ளை பண்ணுவாங்க. தொடர்ந்து இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் போடுறேன். நீங்கள் ஃபீல்டு கன்சல்டிங் தேவைப்பட்டால் தாராளமாக கூப்பிடுங்க. எங்கள் டீம் ஃபீல்டுக்கே வந்து பார்த்து உங்களுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்க காத்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.